வணக்கம். பங்குனி உத்திரம் ஏன் பங்குனி உத்திரம் விசேஷமாக சொல்கிறாங்க அப்படின்னா, பங்குனி உத்திரத்தப்போ தான் தெய்வங்களுக்கே திருமணம் நடந்த நாள். அப்படின்னாக்கா இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா பழைய புராணங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வரக்கூடிய நாளில் பங்குனி உத்திரம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலை ஒரு 7 மணிலிருந்து மாலை ஒரு 5 மணிக்குள்ள அந்த பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வருது. ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரம் வரும். ஆனால் பங்குனி மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்று உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரணும். வந்தால் தான் அந்த பங்குனி உத்திரம் என்றது எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் என்பது ஒரு விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் இந்த டைமில் விரதம் மேற்கொண்டு நீங்கள் இறைவனை நாடி வணங்குனீங்கன்னா உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும். அற்புதமான நாள். நல்லா கவனிச்சுங்க. பௌர்ணமியும் கன்னி ராசியில் வரக்கூடிய உத்திரமும் சேர்ந்து வரணும். அப்போ வருஷத்துக்கு எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமியும் உத்திரமும் சில டைமில் விலகி போகும். ஆனால் இப்போ வருகிற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலை 7லிருந்து மாலை 5 மணி அளவு வரைக்கும் ரெண்டுமே இருக்குது. பௌர்ணமியும் இருக்குது, நட்சத்திர உத்திரமும் சேர்ந்து வரும். அப்போ வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் இந்த பங்குனி மாதத்துக்கு மட்டும்தான் சிறப்பு. ஏனென்றால் அந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாள். அப்போ நமக்கு திருமணம் நடக்கிறதையே எவ்வளோ பெருசாக நினச்சி அதை கணவன் மணி ஒன்றாகி ஒரு வம்சம் தலைக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது, அப்போ தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நாளாக தான் எப்படி இருக்கும். ஸோ அன்றைக்கி நம்ம வழிபாடு செஞ்சு, சிறப்பான வழிபாடு செஞ்சு, விரதம் இருந்து வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும். இதில் என்ன விஷயம்னா, மாதங்களில் 12வது மாதம் பங்குனி மாதம், நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். எப்படி ஒரு மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ ஏன் அன்றைக்கி வணக்கது சொல்லிட்டேன், தெய்வங்களுக்கே திருமணம் நடந்தாலும் சொல்லிட்டேன். எந்த தெய்வங்களுக்கு அப்படின்னாக்கா, ராமர் சீதா திருமண வைபவம் நடந்தால் பங்குனி உத்திரம், சிவன் பார்வதி திருமணம் நடந்தால் பங்குனி உத்திரம், முருகப்பெருமான் தெய்வ யானையை மணந்த நாள் பங்குனி உத்திரம், திருச்செந்தூரில் சூரபத்மனை அழித்த நாள் பங்குனி உத்திரம், ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்த நட்சத்திரம் பங்குனி உத்திரம். வரிசையை சொல்லிட்டே போகலாம். அப்போ தெய்வங்களுக்கே திருமணம் நடக்கும்போது அன்றைக்கி நமக்கு எப்படி விரதம் இருக்கணும்னாக்கா, நீங்கள் அன்றைக்கி உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோயிலும் போங்க. முடிஞ்சால் முருகப்பெருமான் கோயிலுக்கு அன்றைக்கி போக முயற்சி பண்ணுங்கள். போனீங்கன்னா என்ன வழிபாடு பண்ணாக்க, உங்களுக்கு எப்படி வேணாலும் வழக்கம் போல் நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுவீங்களோ அப்படி வழிபாடு பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 3 வெத்தலை எடுத்துக்கோங்க. 3 வெத்தலை, 3 பாக்கு, 3 சாக்லேட்டு, கொஞ்சோண்டு பூ, இது அப்படியே கொண்டு வைங்க. அந்த வெத்தலை கருப்பு இல்லாமல் ஓட்டை இல்லாமல் நல்ல தெளிந்த வெத்தலையே, பெரிய வெத்தலை 3 வெத்தலை 1 by 1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே 3 ரோஜா பாக்கு, 3 சாக்லேட்டு, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூ, எந்த பூ வந்தாலும் வச்சுட்டு அப்படியே விநாயகட்டையோ முருகப்பெருமாண்டையோ வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வாங்க, சாமி கும்பிட்டு வாங்க, தொட்டது தொடங்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, தெய்வங்களுக்கே திருமணம் நடந்த நாளுக்கும் போது நீங்கள் அன்னைக்கு முதல் முயற்சி எது வேணால் செய்யலாம். உதாரணத்துக்கு பெண் பார்க்கக்கூடிய ஒரு மணமகனுக்கு பெண் பார்க்கணும் அப்படின்னாக்கா, அன்றைக்கி பெண் வீட்டார் போய் பார்க்குற நாள், அந்த பெண்ணை பார்க்கிற நாள், அந்த பெண் வீட்டாட்ட இன்றைக்கி மணமகன் இருக்கக்கூடிய இடத்த பற்றி பேசக்கூடிய நாள், அல்லது பெண்ணுக்கு மணமகன் தேடக்கூடிய நாள் அன்றைக்கி அமைச்சிக்கிட்டால் நல்லது. புது முயற்சிகள், ஒரு புது பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னாக்கா அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், சூரபத்மனை அழித்த நாளுங்கும்போது ஒரு போட்டியில் முருகப்பெருமான் வெல்றார். அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் யாராவது பசங்களோ பொண்ணுங்களோ விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுக்குற நாள் கொடுத்துக்கலாம். போட்டியில் அன்றைக்கி போட்டி நடக்கும்போது அப்படின்னாக்கா நீங்கள் முருகப்பெருமான் நான் சொல்ல மாதிரி வணங்கிட்டு போய் நின்னா ஜெயிக்கிறதுக்கு வழி வைக்கக்கூடிய நாள், ஒரு அற்புதமான நாள். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த பங்குனி உத்திரம் கூடி வரும்போது அன்றைக்கி தேதிக்கு குழந்தைகள் அன்றைக்கி ஒரே ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு மணி துளிகளும் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறக்குது. அத்தனை குழந்தைகளுக்கும் அன்றைக்கி நல்லா இருக்குமானாக்கா, அத்தனை குழந்தைகளும் நல்லா இருக்கும். பங்குனி உத்திரம் சிறப்பான நாள்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு பிறக்கின்ற நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக லக்னம், மீன லக்னம், கடக லக்னம், இந்த லக்னத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. இறைவனாக அந்த டைமில் பிறக்க வைக்கக்கூடிய வழிபாடு பண்ணாதான் நல்லது. நம்மளாக வந்து இந்த டயத்துக்கு குழந்தைய பிறக்க வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடாது. அந்த போய் டாக்டர் சொல்லி செய்யக்கூடாது. இயற்கையாக நடக்கணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது முயற்சி செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு ட்ராவல் பண்ணணும், ஒரு ரொம்ப நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணி போகணும், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகள் போகணும்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்ககிட்ட நீங்கள் அவர் கையால் ஒரு ரூபா மட்டும் வாங்கி பையில் போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க, உங்கள் வழி நோக்கி போங்க, நிச்சயம் ஜெயிப்பீங்க. இது அற்புதமான நாள் பங்குனி உத்திரம். எந்த புது முயற்சியும். அதே போல் குடும்பங்கள் இணைகின்ற நாள். பல குடும்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல பிரச்சனையால், சொத்து பிரச்சனைகள், ஏதோ வார்த்தையை விட்டுருப்பாங்க, குடும்பம் பிரிஞ்சிருக்கும். அந்த குடும்பங்கள் இணைகிறதுக்காக அன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தினா நீ சுமூகமாக குடும்பம் இணையும். அப்படி ஒரு அற்புதமான நாள் பங்குனி உத்திரம். நல்ல வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமான் நோக்கி வழிபாடு பண்ணுங்கள். நினைத்தே நடக்கும், தொட்டது தொடங்கும். வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.